ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான எமிஷன் லிஸ்ட்டில் 2018 வெளிவந்திருந்த த கிரிஞ்ச் அப்படின்னு ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேண்டசி கலந்த மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்கில் சுற்றி அடர்ந்த மலைப்பனி பிரதேசம், அதுக்கு நடுவில் ஒரு அழகான கிராமம் அண்ட் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்பவே உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ரீசெண்ட் டேஸில் தரையிலே நடக்கல, ஹாப்பினஸ்ல ஆகாயத்தில் மிதக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. வருஷம் கோலாகலமாக கொண்டாடப்படுற கிறிஸ்மஸான அந்த ஒரு நாள் தான். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊர் முழுசா ஜொலிக்கிற மாதிரி லைட் செட்டிங், ஸ்னோமேன் பொம்மை, கிறிஸ்மஸ் ட்ரீ, சாக்லேட்னு எக்கச்சக்கமான ஏற்பாடுகள் தடபுடலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் இந்த வருஷமும் அந்த ஒரு நாளை எண்ணி மக்கள் எல்லாரும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சரியா அந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, பக்கத்துல உள்ள ஒரு மலையில எனக்கும் அந்த ஊருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற கிரிஞ்சுன்னு சொல்லப்படுற பச்சை கலர்ல ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு காட்டுறாங்க. பார்க்க குரங்க மாதிரி இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது இந்த ஒரு விலங்குதானு. அப்படி இருக்க இந்த கதையோட கதாநாயகன் இவன் தான். தலைவனை பத்தி சொல்லணும்னா வடிகட்டின சோம்பேறி, எந்திரிக்கிறது 8 மணி, பெட் காஃபில இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் எல்லா பணிவாடிகளையும் செஞ்சு கொடுக்கறது அவன் வீட்லயே இருக்கிற மேக்ஸ் என்ற ஒரு நாய் தான். சொல்ல போனா அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிரும், மறுபடியும் அவன் தூங்க போறதுக்குள்ள அடுத்த நாளுக்கான எல்லா வேலையும் தொடங்கி வச்சிரும். அப்படி இருக்க ஒரு நாள் எப்பயும் போல ஹீரோ எந்திரிக்கிறான். சாப்பிடலான்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து தட்டை ஓபன் பண்ணா உள்ள சாப்பிட ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு பீன்ஸ் கொட்டை தான் இருக்கு. என்னடா இது, டாக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மறந்துருச்சா, ஆளை வேற காணுமே. கிச்சன் பக்கம் கபோர்டை ஓபன் பண்ணி பார்க்க வந்தா அப்பதான் விஷயமே தெரியுது, உள்ள சமைக்கிறதுக்கான ஒரு பொருள் கூட இல்ல. ஆல்ரெடி அந்த மாசத்துக்கான எல்லா பொருளுமே தீந்து போயிடுச்சு. அவனுக்கு இந்த ஊர் மக்களோட ஒன்றி வாழ்றது பிடிக்காதுன்னு தான் ஊருக்கு ஒதுக்க போறவன் மலையில வந்து தங்கிட்டு இருந்திருக்கான். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுமே ஒருத்த மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டான். இருந்துமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பற்றாக்குறைய. சரி என்ன பண்றதுன்னு இப்பவாவது தெரிஞ்சது, பொருளை வாங்கறதுக்காக மட்டும் ஊர் பக்கம் போயிட்டு வந்துருமே. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாள் இருக்கிறதுனால பெருசா கூட்டம் இருக்காதுன்னு தேவையான பொருளை எல்லாம் வாங்க கூட நாயை கூட்டிட்டு ஊரோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்து சேர்றான். அங்க ஆரம்பத்திலே ஒரு குட்டி பையன் செஞ்சு வச்ச ஸ்னோமேனை உடைச்சு அலப்பறை கிளப்பிட்டு எவங்கிட்டையும் பேசக்கூடாது, எவனும் என்ன டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு திருட்டு மொழியோட தான் ஊருக்குள்ள அப்படியே நுழைஞ்சு போறான். அண்ட் அப்படியே அந்த இடத்துல மாதிரி 5 பேர் அவன் பின்னாடியே துரத்திட்டு வர, யாரா அவனுங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணவே வந்துடுறானுங்களான்னு ஒரு வழியா அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு பொருள் வாங்க வேண்டிய மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்துறான். பர்ச்சேஸ் பண்ணும்போது பீப்புள்ஸை பார்த்ததும் தலைவன் ஹைப்புக்கு போய் கொஞ்சம் அடமட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா எதுக்காக இப்படி பண்றான்னு உங்க குழப்பத்துக்கான காரணம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். தினங்க கட் பண்ணா ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஹஸ்பண்ட் கூட இல்ல. ரொம்ப காலமா தனியாவே கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட 3 பொண்ணுங்கள்ல முத பொண்ணு கொஞ்சம் விவரமான ஆளு. அம்மா அவங்கள வளர்க்க கஷ்டப்படுற எல்லாமே அவளுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்மஸ் நெருங்க போகுதுன்றதுனால சாண்டா கிளாஸ் கிட்ட அவ எழுதி வச்சுக்கிற லெட்டர் கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை. ஸோ அதை பத்தி அவளோட அம்மா கிட்ட சொல்லி முடிச்சுட்டு ஸ்னோ சர்ஃபிங் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தவ அவர் இருக்கிற உயரமான பகுதியிலிருந்து சறுக்கிட்டு போகும்போது இனிஷியலா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இடையில ஏற்பட்ட ஒரு தடுமாற்றத்தினால நேரா வந்து ஹீரோ மேல இடிச்சு விழுந்துடுறா. ஆல்ரெடி அவனுக்கு மனுஷங்கனாலே சுத்தமாகாது, இதுல குழந்தை பண்ண குசும்புல சொல்லவே தேவையில்ல. வந்த கோவத்துல குட்டி சாத்தானே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பார்த்து வர மாட்டியான்னு கண்டபடி கேள்வி விட்டு வாக்குவாதம் ஏற்பட, அப்ப அந்த குட்டி பொண்ணு சாண்டா கிளாஸ் கிட்ட தான் எழுதின லெட்டர் கொடுக்கறத பத்தி அவனுக்கு தெரிய வந்ததும் உடனே அதை பிடிச்சிக்கிட்டான். சாண்டா கிளாஸ்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, அப்படி இருந்தாலும் உன்னோட நம்பிக்கை என்னைக்கே நிறைவேறாது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு கற்பனை பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியே, ஒழுங்க இடத்த காலி பண்ணிரு, காலங்காத்தால கடுப்புகளை கிளப்புறதுக்குன்னே வந்துருவீங்களான்னு திட்டி அனுப்பிச்சுட்டு அகைன் வீட்டுக்கு போற வழியில மும்மரமா வேலை பார்த்து இருக்கிற ஒரு ஆளை பாக்குறான். அந்த ஆளு அவனோட வீட்டை பயங்கர பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் வர கிறிஸ்மஸ்க்காக. அந்த ஆளுக்குமே இவனை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அப்ரோச் பண்ணி பேச வந்ததும் ஹீரோ அந்த ஆளை பார்த்து கேட்கறான், யோ என்னையா பண்ற, தாஜ் ஹோட்டல் ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா வைக்க போறேன், இவ்வளவு டெக்கரேஷன் எதுக்கு, அதுவும் கிறிஸ்மஸ்க்கு, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு போது பதிலுக்கு அந்த ஆளும் ஊரோட வழக்கத்தை தெரிஞ்சுதான் இந்த கேள்வி கேட்கறியா என்ன, மேயரோட உத்தரவுப்படி ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீடுமே இப்படிதான் பளபளப்பா ஜொலிக்கணுமா, கரெக்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த செட்டப் எல்லாம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம கிராமமே வேற ஏதோ ஒரு கிரகத்துல சொர்க்க மாதிரி காட்சி அளிக்கும், அதுக்குதான் இது ஏற்பாடு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, எனக்கு நேரமாச்சு என்னோட வேலையை பார்க்க விடுன்னு அங்கிருந்து அவன் போயிடுறான். ஹீரோவும் அவன் சொன்னதை கேட்டு மலையோட ஒரு விளிம்புல இருந்து அந்த ஊரை பார்க்க, சும்மா சொல்லக்கூடாது, அவன் சொன்னதை விட தாறுமாறா ஜொலிக்குது செலிப்ரேஷனுக்கு முன்னாடியே. இதை கண்ட ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் இல்ல, அவ்வளவு வீசியா உங்களை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டானேடான்னு இந்த வருஷம் கோலாகலமா கொண்டாடப்பட வேண்டிய கிறிஸ்மஸ குளறுபடி ஆக்கணுமேனு ஒரு பிளான் போட முடிவு பண்ணி அடுத்த நாள் அதுக்கான வேலையில மும்முரமா இறங்குறான். அப்படி சிந்திச்சுட்டே அவனோட நாய் கூட சேஸ் விளையாடிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு நிலநடுக்க வந்த மாதிரி அவன் இருக்கிற இடமே ஆடி அதிர்ந்து போது. நம்ம இருக்கிற இடமே மனுஷங்க அப்பால ஒரு மலைப்பகுதியில. அப்புறம் எப்படின்னு சந்தேகத்தோட சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா லாஸ்டா நேத்து பார்த்தா அதே ஆளு மலை மேல இருந்த ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை மொத்தமா செலிப்ரேஷனுக்காக ஊருக்குள்ள கொண்டு போயிட்டு இருந்திருக்கான். அதோட இம்பாக்ட் தான் அவனோட வீட்டுக்குள்ள அந்த இடிபாடு. கொண்டு வந்த மரத்தை ஊருக்குள்ள ஒரு இடத்துல வச்சு அழகுபடுத்துறதுக்காக அத்தனை பொருளையும் வச்சு அப்படி ஒரு டெக்கரேஷன். பிகாஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த மரத்து மூலமா தான் அவங்களோட ஃபெஸ்டிவ் சீசனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த லேடியோட பெரிய பொண்ணு அம்மா படுற கஷ்டங்களை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி சாண்டா கிளாஸ் தான். அவரால் மட்டும் தான் தனக்கு உதவி பண்ண முடியும். ஸோ அவர் எப்படியாவது
எப்படியாவது நேரில் சந்திச்சு பார்த்தே ஆகணும்னு அதுக்கான பிளான் என்னன்றத அவளோட ஃப்ரெண்டான ஒரு பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஒரு பக்கம் நம்ம ஹீரோ செலிப்ரேட் பண்ண போற கிறிஸ்மஸை கொலாப்ஸ் பண்றதுக்காக டெக்கரேட் பண்ணி நிக்க வச்சிருக்கிற மரத்தை இடிச்சு சாய வச்சுட்டா. இவன் எதிர்பார்த்த மாதிரி அவனோட எண்ணம் ஈடேறி இருந்தா. பக்காவா ஒரு பிளானோட கேட்டபல்ட் ஒன்று ரெடி பண்ணி அவன் இருக்கிற மலைப்பகுதியிலிருந்து பெரிய ஒரு ஸ்னோபால் செஞ்சு அது மூலமா அந்த மரத்தை சாச்சிடலான்னு பார்த்தான். துரதிருஷ்டவசமா அவனோட பிளான்ல சின்ன கோளாறு ஏற்பட்டு கடைசியில் அவன் போட்ட பிளான் அவனுக்கே திரும்பி ஸ்னோபாலோட ட்ராப்ல இவன் மாட்டிக்கிட்டதுனால நேரா ஆகாயத்துல பாருங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நோக்கி வந்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் அந்த ஊரோட மேயர் மரத்துக்கடையில் நின்றுட்டு கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ண போறன்றது ஸ்பீச்சா கொடுத்து துவக்கி வைக்கிறதுக்காக அந்த ட்ரீயோட லைட் செட்டப் ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஆளு பல்ட்டி அடிச்சுன்னு பறந்து வந்து அந்த மரத்துல விழுந்து கடைசியில மேயர் லைட்டு போட வேண்டிய வேலையை எதிர்பாராத விதமா இவன் முடிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால ஊரே ஜொலிக்க என்னடா இதுன்னு இவனுக்கு மட்டும்தான் வெறுப்பு. மறுபடியும் வந்த வழியா வீட்டுக்கு போலான்னு கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் பல வருஷமா அவனோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸ் பிளாஷ்பேக்கா வெளியே வருது. ஆக்சுவலா அவன் சின்ன போலியா இருக்கும்போது அவனுக்கு மனுஷங்க பிடிக்காமலாம் இல்ல. ஈவன் அவன் என்னதான் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் பெற்றவங்களால கைவிடப்பட்டப்போ ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தான். அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமே அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிறிஸ்மஸ் ஆனாலே ஒவ்வொரு பேரண்ட்ஸால தத்தெடுக்கப்பட்டு தனித்தனியா போயிடுவாங்க. கடைசியா அந்த ஆர்ஃபனேஜ்ல மிஞ்சின தினமும் ஹீரோ மட்டும்தான். ஏன்னா அவனை யாருமே சூஸ் பண்ணல. அப்படி இருக்க மனுஷங்க தாமால வெறுப்பு காட்டினதை அந்த சின்ன வயசுல ஏத்துக்க முடியாம போனதும் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணான். என்ன ஒரு குறையா சொல்லி ஏத்துக்காத இந்த மனுஷங்களை நானும் இனி அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லைன்னு. அந்த அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள வந்த வெஞ்சன்ஸ் தான் இன்ன வரைக்கும் அது போகல ஆழமாவே பதிஞ்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு முறை கிறிஸ்மஸ் வந்தாலும் மற்ற நாட்களை காட்டிலும் அவனால அந்த ஒரு நாளை மட்டும் ஏத்துக்கவே முடியல. யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு விரக்தி. அதுக்காக தான் நம்மளால ஆரம்பத்துல இருந்து அந்த கிறிஸ்மஸை கொலாப்ஸ் பண்ண அத்தனை பிளான். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் முழுசா ஒரு நாள் இருக்கு. அப்படி இருக்க நேத்து கொலாப்ஸ் ஆன பிளானை பத்தி அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் அவனோட நாய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எந்திரிச்சிட்டான். ஏன்னா அடுத்து ஒரு பிளானை ரெடி பண்ணி ஆகணும். அப்படி இருக்க அந்த மக்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்றது புத்திசாலித்தனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்க போற சாண்டா கிளாஸ் மாதிரியே ஒரு வேஷம் போட்டுட்டா. அதை வச்சு ஒரு பிளான் ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டா. எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுவானுங்கன்னு பார்க்கலான்னு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணுமே ஒரு பிளான் போடுறான். அந்த சாண்டா கிளாஸை எப்படி நேரில் மீட் பண்றதுன்னு. அதுக்காகவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து இத்தனை வருஷமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு தான் நான் நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த முறை சாண்டா கிளாஸை பார்க்கறதுக்காக எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு அந்த குட்டி பொண்ணுமே பக்காவா ஒரு மாஸ்டர் பிளானோட காத்துட்டு இருக்கா. மறுபக்கம் மான்ஸ்டர் உருவத்தில் இருக்கிற ஹீரோ சர்வசாதாரணமா சாண்டா கிளாஸ் மாதிரி ஆயிட முடியாதுன்னு அவரை மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு புக் மூலமா அந்த செட்டப்கான விஷயங்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரெயின்டியர். பிகாஸ் சாண்டா கிளாஸோட வண்டி எடுக்கிறதுக்கு அது முக்கியமான ஒன்று. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக அதே சவுண்ட் உள்ள ஒரு விசில் மூலமா ஊதி சத்தத்தை எழுப்புனதும் அட்ராக்ட் ஆகி ரெயின்டியர் வரும்னு பார்த்தா கடைசியில் ஒரு காட்டாடு தான் வந்து நின்னது. தென் என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு மனம் தளராம அங்கிருந்து தொடர்ந்து பயணிச்சு அதுங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிற மலையோட ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்ததும் அகைன் அந்த சத்தத்தை எழுப்பி எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா கரெக்டா அப்பையும் பார்த்து அதே ஆடு சத்தத்தை கேட்டு கூட்டத்துக்கு நடுவில் பூந்து மொத்த ரெயின்டியரையும் ஓட வச்சிருச்சு. எடுபட்ட ஆடே என் பிளான போற சொதப்புறதுக்குனே வந்து சேருவியான்னு ஹீரோ ஒரு மாதிரி மனத்தளர்னதும் அதிர்ஷ்டவசமா அவனோட நல்ல நேரம் ஒரே ஒரு ரெயின்டியர் மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம புல்ல மேய்ச்சிட்டு இருந்திருக்கு. என் திட்டத்துக்கு தீட்டி வச்சிருக்க கத்தி மாதிரி வந்து நின்றுருக்கே என் செல்லா குட்டின்னு டைரக்டா கெட்ட போனா மிரண்டுன்னு அண்டர் கிரவுண்ட் வழியா பனியில பூந்து பக்கத்துல வந்து நின்னா அது ஒரு செகண்ட் இவனை பதற விட்டுருச்சு. அப்புறம் பல போராட்டத்துக்கு பின்னாடிதான் கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரியான ஒரு விலங்கா ட்ரெயின் பண்ணிடுறான். தென் பிளானோட நெக்ஸ்ட் ப்ராசஸா அந்த அன்னைக்கு நைட் ஆனதும் எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து ஊருக்குள்ள புகுந்து சாண்டா கிளாஸோட கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வண்டியை திருடணும். ஸோ அந்த ரெயின்டியரை திருட போற வீட்டுக்கு பின்னாடி நிக்க சொல்லிட்டு ஹீரோ மறைஞ்சு திருடி கொண்டு போறதுக்காக அப்படியே மெதுவா அந்த வீட்டுக்குள்ள வரான். ஒன்ஸ் அந்த வண்டி அவன் கண்ணுக்கு பட்டதுமே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் பாக்குற நேரத்துல அந்த வீட்டோட நாய்க்கிட்ட வசமா மாட்டிக்கிறான். தென் அந்த சத்தம் கேட்டு ஹீரோ தான் கூப்பிடுறான். ரெயின்டியர் சம்பவம் இடத்துக்கு வர அங்கேயுமே ரொம்ப நேரம் சலசலப்புக்கு பின்னாடி தான் சேஃபா அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணி ரெயின்டியரோட உதவினால வண்டியை திருடி எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்துடுறான். அப்பாடா நம்ம போட்ட பிளானோட மிஷன் பக்காவா சக்சஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு அந்த ஊர்ல உள்ள பயலுக எப்படி கிறிஸ்மஸை சிறப்பா கொண்டாட போறாங்கன்னு பாத்திர வேண்டியதானு ஆவலோட அந்த அன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதும் அடுத்த நாள் காலையில அவனுக்கு கஷ்டப்படுறத கண்குளிர பாக்குறதுக்காக அவனோட நாய்க்கு பறக்கிற டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறான் நிலவரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனிஷியலா என்டர் ஆனதும் வீடியோ கான்பரன்ஸ்ல தெளிவா தான் தெரியுது ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு. ஆனா எப்பேற்பட்ட மனநிலை இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே சுத்தி வச்சிருந்த ஸ்நாக்ஸை பார்த்து நாய்க்கு நாக்குறிச்சு போல பறக்க வச்சிட்டு இருக்கிற டிவைஸை பாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாம அறியாமையில ஆர்வ கோளாறுல சாசேஜ் சாப்பிட போக இடிச்ச இம்பாக்ட்னால மிஷின்ல ஏற்பட்ட கோளாறுல கண்ட்ரோல் இழந்து கனெக்ஷன் மாறி போச்சு. தென் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தது திடீர்னு தன்னப்பால டைவர்ட் ஆகி நேரா அதை அனுப்பி வச்ச ஹீரோ கிட்டவே பறந்து வந்து அவன் புடனிலே தட்டி விழுந்து தாறுமாறாயிடுது. சரி சம்பவம் பண்ணும்போது சில்லற வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. ஹீரோ அதை பெரிய தோல்வியெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா அவகிட்ட
தான் ஊரோட இன்ச்சு பை இன்ச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்காவா மேப் எல்லாம் வச்சிருக்கான். சோ அந்த 3D டெக்ஸ்சர் மூலமா அடுத்து என்ன பண்ணா அவங்களோட ஹாப்பினஸை கெடுக்கலான்னு ஊருக்குள்ள இருக்கிற மொத்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் திருடி கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் எங்க கிறிஸ்மஸை கொண்டாடுவானுங்க, சந்தோஷப்படுவானுங்கன்னு அடுத்து இதான் பிளான் முடிவு பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள அந்த குட்டி பொண்ணு என்னடானா, என்ன நடந்தாலும் சரி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த முறை கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, அவரை பிடிச்சி பேச வேண்டிய விஷயத்த பேசியே ஆகணும்னு அப்படி அவர் வந்தா அவரை லாக் பண்றதுக்கான பிளான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சும்மா ஒரு டெமோவா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்ப இருக்கிற பிளானே ஓகேவா இல்ல ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு. ஆனா அதே சமயத்துல ஹீரோ நித்தி திருடிட்டு வந்த சாண்டா கிளாஸோட வண்டியை வச்சு அந்த ரெயின்டியரை கனெக்ட் பண்ணி சின்னதா ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கலாமேன்னு பகல்லே வேலையை ஆரம்பிச்சு அப்படியே மலையில அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டிட்டு போக அப்படின்னு பார்த்து அவன் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ரெயின்டியரோட ஃபேமிலி உள்ள பூந்து அதோட மனசை மாத்தி இனி ஹீரோவால் அதுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு ஃபேமிலியோட சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ள போறதா சொல்லிட்டு அதோட குடும்பத்தை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஹீரோவாலையும் எதுவும் தடுக்க முடியல. சரி அப்படிதான் போயிட்டு வான்னு மனசார அனுப்பி வச்சுட்டான். ஈவன் அவனோட பிளான்ல அந்த ஒரு இடத்துல இன்னொரு ரெயின்டியர் தேவைப்படுமே தெரிஞ்சுமே கரெக்டா அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து கிறிஸ்மஸ் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணா அந்த நைட்டை நாசம் பண்ணலாம் அவனோட மூளைக்கெல்லாம் 1008 யோசனை. அதுக்கான ஏற்பாடுக்காகவே அவனோட மூளையை கசக்கி புழிஞ்சு ஆல்டர்னேட் ஐடியாவா நிறைய கண்டுபிடிக்கிறான். எதையாச்சும் பண்ணியாவது அவங்க கிறிஸ்மஸை கொண்டாடவே விடக்கூடாதுன்னு. அதுக்காகவே அந்த அன்னைக்கு நைட்டு அவனை யாரும் கண்டுபிடிச்சிருக்க கூடாதுன்றதுக்காகவே நிஜமான சாண்டா கிளாஸ் மாதிரியே பக்காவான கிறிஸ்மஸ் சூட் ஒன்று ரெடி பண்ணிடுறான். தென் அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அத்தனை கேஜெட்ஸையும் எடுத்துக்கிட்டு கடைசியா அவனோட பெட்டான அவனோட நாய்கிட்ட உதவி கேட்கறான். ஏன்னா இப்போதைக்கு ரெயின்டியர் இருந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த நாயை விட்டாலும் வேற வழி இல்லை. டே தம்பி, உன்னோட விசுவாசத்தை முதலாளிக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கவுத்துட்றாதரா, கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அதை வச்சுதான் வண்டி இழுக்க வச்சு அங்க இருந்து ஒரு இடமா புடிச்சு ஹீரோ என்ன பண்றான், ஒவ்வொரு வீடா உள்ள பூந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற பொருள், கிஃப்ட், அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட வச்சிருக்கிற ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டக்குன்னு செகண்ட்ல சுருட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கையில எடுத்தா காலையில் ஆயிடுமேனு அதுக்காகவே பிரத்யேகமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்த கேஜெட்ஸ் அந்த மாதிரி. சோ ஊருக்குள்ள எந்தெந்த வீட்லயெல்லாம் வெளிச்சமா டெக்கரேஷனோட பொருள் எல்லாம் கடந்ததோ ஒரு வீடை விடாம எல்லாத்தையும் வலிச்சு வாரி போட்டுன்னு கடைசியா கிளம்புற நேரத்துல ஒரே ஒரு வீடை மட்டும் இவன் மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் எப்படி பிரகாசமா இருக்கலான்னு அதையும் முடிச்சு விட்டுறலான்னு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட சிம்னிக்குள்ள பூந்து உள்ள வர பார்த்தா ஆக்சுவலா அது அந்த குட்டி பொண்ணோட வீடு போல. ஏற்கனவே அந்த குட்டி பொண்ணு ஒரு பிளானோட இருக்கு. எப்படி கிறிஸ்மஸுக்கு முந்தி நைட்டு கிஃப்டோட சாண்டா கிளாஸ் வருவாரு, அப்படி வந்தாருன்னா கப்புன்னு பிடிச்சிடலான்னு அவர் சாப்பிட்டு போறதுக்காக கவர விதமா ஒரு குக்கி பண்ணி வச்சிருக்கா. அது தெரியாம நம்ம ஆளு எடுக்க போக அந்த குட்டி பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி வசமா மாட்டிக்கிறான். என்னடா அது, நம்ம வரணும் முன்கூட்டியே பிளான் தெரிஞ்சு அவனாவது ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டானான்னு நம்ம ஆளுக்கு ஈரக்குலையே ஒரு செகண்ட் அடிக்கி போச்சு. ஆனா ஆக்சுவலா அங்க நடந்ததே வேற. தன்னோட அம்மா 3 பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. முக்கியமா அவங்க கஷ்டப்படுறதை என்னோட கண்ணால பார்க்க முடியல. அவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணுமே தான் என்னால முடியாதுன்னு சாண்டா கிளாஸ் ஆன உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அதுக்காக தான் உங்களை ட்ராப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்கன்னு அவளோட மனசுல உள்ள ஃபீலிங்ஸை ஓப்பனா எடுத்து சொன்னதும் அந்த குட்டி பொண்ணோட மனசுக்குள்ள இருந்து வந்த ஆழமான வருத்தம் நிறைஞ்ச பேச்சுனால அத்தனை வருஷம் மனுஷங்க மேல அவனுக்கு இருந்த வெஞ்சன்ஸ் ஒரு செகண்ட் காத்துல கரைஞ்சு போன மாதிரி அவனுக்குள்ள ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தது ரொம்ப நேரத்துக்கு இல்ல, அந்த பொண்ணு சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறம் இவனோட மூளையும் ஒரு நிலைக்கு இல்லாம எனக்கு என்னதான் ஆச்சுன்னு அகைன் தூக்கத்துல இருந்து மொழி வந்த மாதிரி நார்மல் மூடுக்கு வந்ததும் மொத்த பொருளையும் வண்டியில ஏத்திட்டு அங்கிருந்து வீடு வந்து சேர்ந்துடுறான். அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சா கிறிஸ்மஸ் ஹாப்பியா என்ஜாய் பண்ணலான்னு குழந்தைங்களோட சேர்ந்து குடும்பமா வெளியே வந்த ஒவ்வொருத்தருக்குமே காத்திருந்தது என்னமோ அந்த பெரிய அதிர்ச்சி தான். கிறிஸ்மஸுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன பொருள் கூட ஊர்ல பார்க்க முடியல, எங்கதான் போச்சுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்படிப்பட்ட அந்த குரூசியலான சிச்சுவேஷன்ல அந்த குட்டி பொண்ணுக்கு இருந்த ஒரே குழப்பம் என்னன்னா, ஒரு வேளை நேத்து சாண்டா கிளாஸ் கிட்ட அவ வருத்தப்பட்டு சொன்ன விஷயத்தினாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சோன்னு அந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட சொல்லி போனப்ப அதெல்லாம் ஒண்ணு நடக்கணும்னா இதுக்கு வேற ஏதோ காரணமா இருக்கும்னு அவன் மேலேயே தனக்கு இருந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணிடுறாங்க. திருடி கொண்டு வந்த மொத்த பொருளையும் மலையோட உச்சிக்கு கொண்டு வந்த நம்ம ஹீரோ அதை தள்ளி விட்டு கொட்டி கிறிஸ்மஸை நாசம் பண்ணி அவனோட ஆசை நிறைவேற்றிக்கலான்னு பாக்குற சமயத்துல நேற்றுக்கு நைட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க கிட்ட பேசின அந்த எமோஷனலான வார்த்தைக்குனால அவனோட மனசுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் அவன் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் கில்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம தப்பான எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம், இது சரியே இல்லையேன்னு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. சரியா அந்த ஒரு நொடி அவனுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் தீர்ந்து நல்லவனா மாறுற சமயத்துல கொண்டு வந்த மொத்த பொருளையும் மறுபடியும் ஊருக்குள்ளே கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டுறலான்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி அவனோட பேட்ல எக்கச்சக்கமான பொருட்கள் இல்லையா, வெயிட் தாங்க முடியாம மலையோட விளிம்பே உடஞ்சு விழுற மாதிரி ஆயிடுது. அதை தடுக்கிறதுக்காக எவனும் எவ்வளவோ போராடி பாக்குறான், இருந்துமே ஓவர் வெயிட்ல அது விளிம்புல விழ கடைசியா அந்த நேரத்துல மறுபடியும் அந்த ரெயின்டியர் வந்து இவனுக்கு உதவி பண்ணி எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிடுது. அப்புறம் அங்க இருந்து வேக வேகமா வண்டி எடுத்துட்டு நேரா ஊருக்குள்ள வந்து சேர்றான். அவன் கொண்டு போன மொத்த பொருளையும் கொண்டு வந்து அதே இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னோட முட்டாள்தனமான காரியத்தினால உங்க கிறிஸ்மஸே ரூயின் பண்ண பார்த்தேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கன்னு மனசார அவனோட தப்பை உணர்ந்து சொன்னதும் அப்படியே அங்க இருந்து சோகத்தோட வீடு திரும்பிடுறான். அந்த கொஞ்ச நேரத்துல அவனோட வீட்டு டோர் பெல் அடிக்குது. யாருன்னு வந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு. யாருமே இன்வைட் பண்ணாத அந்த நேரத்துல
இன்னைக்கு நைட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு எங்களோட நீங்க ஜாயின் பண்ணிக்கணும், மறக்காம வந்துருன்னு ரொம்ப பாசத்தோட சொல்லிட்டு போக சரின்ட்டு அப்படிதான் வரேன்னு முடிவு பண்ணி அந்த அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பொண்ணோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்து அந்த அன்னைக்கு நைட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல இவனும் கலந்துக்கிறான். அது வரைக்கும் தனக்கு யாருமே இல்ல, தான் ஒரு அனாதை நம்பிட்டு இருந்த ஹீரோ அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்றத உணர ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்க இருந்த மக்களோட அரவணைப்பான பேச்சும் அவங்க அவனை நடத்துற விதமும் ரொம்பவே அவனுக்கு பிடிச்சிருந்தது. அவன் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்மஸை வெறுத்து கொண்டாடாம இருந்தவன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுற மாதிரி காட்டி கதையை முடிக்கிறாங்க. இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாஸ் ஆன் வாய்ஸ் ஓவர். See you guys. ஸோ அடுத்து என்ன அனிமேஷன் படம் வேணும்ன்றதை நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே சூஸ் பண்ணி போடுறத விட நீங்க சொன்ன சஜஷன் மூவியை போட்டா இன்னும் பெஸ்டா இருக்குமான்னு தோணுது. அண்ட் இனி வரும் காலங்களில் வீடியோட என்ட்ரன்ஸ்லேயே மூவியோட டைட்டில் நான் போட்டுறேன். ஸோ நான் டோன்ட் வரி அபௌட் தட். See you guys.